ஹலோ. ஹலோ. வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். எவ்வளவு பெரிய என்ன சொல்றது, எப்படி உணர்வு வச்சிருக்காரு பாருங்க மாஸ்டர். ஆமா ஸ்ரீ. சூப்பரா இருந்துச்சு. ஐயோ, அது படிக்கிறதுக்கே என்ன சொல்றது, ஆழமான வரிகளா இருந்தது. எல்லாமே அருமையா இருந்தது. ஆமா ஸ்ரீ, அது நைட்ல இருந்து என்னை போட்டு தொணத்திட்டே இருந்தது, என்னால முடியல. ஆமா, அந்த தாய்மை உணர்வு தான் இருக்கிறதுல பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காரு. அது எனக்கு புரிய வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா. காணாம போயிட்டாரு ஸ்ரீ, காணாம போயிட்டாரு. அவரா? ஆமா. அவரு காண போயிட்டாங்களா, நீங்க காண போயிட்டீங்களா? தெரியல, காணாம போயிட்டாரு. காணாம போனது நீங்க தான். தமிழுங்கிறது தான் காணாம போச்சு. இப்ப தமிழ் இருந்தா எப்படி இருப்பா, அவளுக்கு என்னென்ன உணர்வு வரும், என்னென்ன எண்ணங்கள் வரும், உணர்ச்சிகள் வரும், அதுதானே காணாம போயிருக்கு. தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்படி காணாம போக சொல்லிதானே கேக்குறாரு ஒவ்வொருத்தரையும் மாஸ்டர். அதான் அந்த மகதி பாப்பா முகமே தான் வந்து வந்து போச்சு திரும்ப திரும்ப. அது அழுகிறப்ப மாஸ்டர் சொல்லுவாங்க, இது குழந்தை இதுக்கு மேலே தாங்காது தாங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எனக்கு அப்போ புரியாது, அழுதுட்டு தானே இருக்கு, என்ன தாங்காது தாங்காதுன்னு சொல்லி சொல்றாருன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா அது நேத்துல இருந்து என்னை போட்டு, நேற்று நைட்ல இருந்து காலில் குரலையும் போட்டு உழுக்கு தாங்கவே முடியாத ஒரு வலி, ஒரு அது சுகமாகவும் இல்லை, எப்படியும் சொல்லவே முடியல. ஆனா தாங்கவே முடியல, உயிரோடவே இருக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் போயிருச்சு. அதனாலதான் அது நம்மளாலே இவ்வளவு பெரிய பொம்பளை நம்மளாலே முடியல, அந்த குழந்தை எப்படி இருக்கும், அதுக்கு ஒண்ணுமே இருக்காது மைண்ட்ல. அது டைரக்டா மாஸ்டரோட அந்த தன்மையை உள்வாங்குறப்ப அதுதான் அதை அப்படி செத்து செத்து பிழைக்குது ஸ்டோரியில. ஐயோப்பா. ஆனா ஒரு மாதிரியா இருக்கு, அது மட்டும் தெரியுது. பிளாங்கா இருக்கு மைண்டே. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன நடக்குது அப்படியே பாரு. பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாரு உள்ள. திடீர்னு அந்த சக்கரா ஆக்டிவேட், இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்றாரு, அதெல்லாம் இப்ப தெரியுது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அனலைஸ் பண்ணி சொல்ல நானே இது எவ்வளவு ஒரு சூப்பரான இது பண்ணிருக்காரு குரூப்ல அப்படின்னு நினைச்சேன். நேத்து கான்கர்ல சொன்னீங்களே, நல்லா இருந்தது ஒருத்தவங்களோட புரிதல். அவங்கள எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அதுல தெரிஞ்சுட்டேன்ல. என்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கல்ல, என்னை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். நான் நீங்கிறது இல்ல, நமக்குள்ள இருக்கு மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயிற்சி தானே அது. எனக்கு அதுல ஒரு வகையான பயிற்சி, உங்க எல்லாத்துக்கும் ஒரு வகையான பயிற்சி. அதுல எனக்கு எக்ஸ்போசர். அதுல இதா இருந்தா நீ குரூப்ல போட்டு நீ சொல்லு, அதுக்கு தைரியம் இருக்கான்னு பாக்கலான்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டே. அதுதான் என்ன புண்ணியம் செய்தேனோ